வெல்கம் டு தம்ருஸ் choppu Samayal and vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க குயிக்காக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள் இந்த செட்டப்லாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் அதே கப்பளவு கொஞ்சம் எண்ணெயும் எடுத்திருக்கேன். தண்ணி, அப்புறம் தோசை மாவு எடுத்திருக்கேன். கேரட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பண்ண போகிறது கேரட் ஸ்வீட் தோசை தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம கேரட்டை கிரேட் பண்ண போகிறோம். இது மாதிரி நல்லா துருவிக்கலாம். கேரட்டை தேவையான அளவு நம்ம எவ்வளோ தோசை பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேரட்லாம் நல்லா இதை சின்ன இதில் வச்சு நம்ம துருவிக்கலாம். ஓகே, ஒரு பக்கம் நம்ம இப்போ துருவியாச்சு பாருங்கள். இன்னொரு பக்கம் நம்ம அடுப்பும் பற்ற வச்சாச்சு. இப்போ மாவு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பபிள்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு பதத்தில் இருக்குது நம்ம மாவு. பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுப்பு காஞ்சிடுச்சான்னு நம்ம தண்ணி ஊற்றி பார்ப்போம். இன்னும் காயினம் போல இருக்குது. சரி, இப்போ நம்ம முடிஞ்ச அளவு நம்ம கேரட்லாம் கிரேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ மாவை ஊற்றி நம்ம தோசை ஊற்றிடலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டெய்லி வெறும்னே சாப்பிட்றது பிடிக்கலன்னா நம்ம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். இப்போ மாவு வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டுடலாம். அப்படியே சர்க்கரையோட வேகும் மாவு. ஓகே, கொஞ்சமாக நம்ம சர்க்கரையெல்லாம் நம்ம நல்லா தூவி விட்டுடலாம். இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் துருவி வச்ச கேரட்டெல்லாம் இப்போ நம்ம தோசையில் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி கிரேட் பண்ணியும் போடலாம் மேலே, இல்லாட்டி மாவோடு அரைச்சும் பண்ணலாம். நாங்கள் இது மாதிரி கிரேட் பண்ணி மேலே தூவி விட்டோம். இப்போ எண்ணெய் நம்ம வெளியிலலாம் ஊற்றிக்கலாம். இது மாதிரி எக்ஸ்ட்ராவே நீங்கள் போட்டுக்கலாம். கீ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கணுன்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு எண்ணெயே போட்டிருக்கேன். அடுப்பும் நல்லா எரியுது. அவ்வளோதான், நம்ம எல்லா தோசையும் டக்குன்னு சுட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம சீக்கிரமாகவே இந்த தோசை செஞ்சாச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே பிளேட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங்.